ட்ரம்ப் டாரிஃப் நம்ம எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்போம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய மணி லூஸ் பண்ணாங்க அவர் டாரிஃப் போட்டதுக்கப்புறம். இப்போ வந்து டாரிஃப் நிறைய கட் பண்ணிட்டாரு. சைனா மேலே மட்டும் தான் டாரிஃப் இருக்குது. பட் இதுக்கும் ட்ரம்ப்போட ரிசார்ட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ட்ரம்ப்போட ரிசார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பாம் பீச், ஃப்ளாரிடாவில் இருக்குது. அதோட பேர் என்னென்னா மாரலாகோ கிளப். இது ரொம்ப ரொம்ப ஒரு பாஷான ஒரு கால்ஃப் கிளப். அது ட்ரம்ப்புக்கு சொந்தமானது. அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும் தான் இந்த மாரலாகோ கிளப்பில் போக முடியும். ஏன் இந்த மாரலாகோ கிளப் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாரலாகோ அக்கார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. மாரலாகோ அக்கார்டை வந்து செயல்படுத்த தான் இந்த டாரிஃப் அவர் உள்ளே கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாரலாகோ அக்கார்ட்னா என்ன, அதில் என்ன பண்ண போகிறாங்க, டாரிஃப்க்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். தமிழ் பிட்கான சேனலுக்கு நான் உங்களுக்கு திரும்ப வெல்கம் பண்ணுறேன். மாரலாகோ அக்கார்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பிளாசா அக்கார்ட் அப்படின்றத நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பிளாசா அக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1985 பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறார் யூஎஸ்ல. அப்போ வந்து உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா பிளாசா அக்கார்ட். இதுக்கு பேர் ஏன் பிளாசான்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்கில் இருக்கிற பிளாசா ஹோட்டலில் இந்த விஷயம் நடந்ததுனால இதுக்கு பேர் வந்து பிளாசா அக்கார்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாசா அக்கார்ட் படி என்ன பண்ணாங்கன்னா 1985 யுஎஸ் டாலர் வந்து வீக்கெண்ட் பண்ணாங்க. அதாவது யுஎஸ் டாலரோட பவரை வந்து குறைச்சாங்க. இதுக்கு மேஜர் எக்கானமிஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், ஜப்பான், இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அக்ரி பண்ணி தே ஆல் அக்ரி தட் நம்ம வந்து யுஎஸ் டாலர் வந்து வீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ இது பண்ணி யுஎஸ் எக்கானமி வாஸ் ஏபிள் டு கம் பேக் டு நார்மல் ஸ்டேட். ஸோ அதுதான் வந்து பிளாசா அக்கார்ட். இப்போ நம்ம 2025 திரும்ப வந்தோம்னா நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப்போட ரிசார்ட்ல அவரோட மாரலாகோ கிளப்ல அவர் ஒரு பெரிய பிளான் பண்ணதா சொல்லப்படுது. அந்த பிளான் என்னன்னா அதுக்கு பேர் தான் வந்து மாரலாகோ அக்கார்ட் சொல்றாங்க. ஸோ இந்த மாரலாகோ அக்கார்ட் படி என்ன பிளான் பண்றாங்கன்னா they want to reduce the dollars dominance. அதாவது டாலரோட விலையை வந்து குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் வந்து யுஎஸ் டாலர் கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு யுஎஸ் டாலர் வந்து ஒரு போன மாதம் முன்னாடி வந்து 87 rupees, இன்ஃபேக்ட் 88 rupees டச் ஆகிற அளவுக்கு இருந்தது ஒன் யுஎஸ் டாலர் இந்தியன் ருபிக்கு பார்த்தீங்கன்னா. பட் இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்குன்னா rupees 85 தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன அர்த்தம்னா வந்து யுஎஸ் டாலரோட பவர் குறைஞ்சிட்டே வருது, அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. இந்தியன் ருப்பி வந்து அதிகமாகுது. நாட் ஜஸ்ட் இந்தியன் ருப்பி, மற்ற எல்லா கரன்சிஸுமே அகெயின்ஸ்ட் யுஎஸ் டாலர் அதோட கரன்சி வந்து கெயின் ஆகிட்டு வருது. ஸோ இது வந்து அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா ட்ரம்ப் வாண்ட்ஸ் டு ரெடியூஸ் த ஆர் டிக்ரீஸ் த யுஎஸ் டாலர் வேல்யூ. அதாவது யுஎஸ் டாலருக்கு இருக்கிற பவரை குறைக்க ட்ரை பண்ணுறாரு. யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏன் ட்ரம்ப் விரும்பலைன்னா யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால யுஎஸ்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸால வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. யாருமே வந்து அதை எக்ஸ்போர்ட் வாங்க மாட்டாங்க. ஏன்னா யுஎஸ் டாலர் இஸ் வெரி காஸ்ட்லி. நம்ம இந்தியாவிலேருந்து $100 கொண்டு போனால் கூட $1 கொஞ்சம் அதிகமாக தான் வந்து யுஎஸ் டாலர் எடுக்க முடியும். ஏன்னா 85 rupees ஒரு யுஎஸ் டாலர். அதே வந்து ஒரு யுஎஸ் டாலர் 50 rupees இருந்தால் நம்ம 100 rupees கொண்டு போனால் 2 யுஎஸ் டாலர் வாங்க முடியும். ஸோ யுஎஸ் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்ட்ரீஸ் ஆர் நாட் இம்போர்ட்டிங் தி யுஎஸ் கூட்ஸ் இன் டு தேர் மார்க்கெட்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா யுஎஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக ரொம்பவே அடி வாங்கிட்டாங்க. நான் அது இப்போ சார்ட் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ் டாலர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கோ யுஎஸ் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. 1975 பார்த்தீங்கன்னா நிறைய யுஎஸ் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் இருந்துச்சு. பட் இன்னைக்கு 2025 பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் யுஎஸ் டாலரோட விலை ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதனால அஃபெக்ட் ஆகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்ல இருக்கிற ஜாப்ஸ் தான். வந்து யுஎஸ்ல வந்து மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ், ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை நம்பி இருந்தவங்க மக்கள்லாம் வந்து இப்போ வேற வேலை தேடி போறாங்க. இன்னும் நிறைய பேர் வேலை ஒழுங்காக கிடைக்காம they are all struggling in USA. ஸோ இந்த மாரலாகோ அக்கார்ட் படி ட்ரம்ப் என்ன பிளான் பண்ணுறாருன்னா 4 விஷயம் பிளான் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணுறாருன்னா வந்து டாரிஃப்ஸ். ஸோ டாரிஃப் போடுறதுனால என்ன நடக்கும்னா வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அதை ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் வந்து விசிபிளாக தெரியுது. செகண்ட் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா இந்த அக்கார்ட் படி மற்ற ஜாப்ஸ் எல்லாமே வந்து யுஎஸ்க்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் நிறைய இருக்கோ அது எல்லாமே வந்து யுஎஸ்க்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. மூணாவது விஷயம் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா மற்ற கண்ட்ரிஸ் வந்து யுஎஸ்ஏ பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனா இஸ் பிகமிங் அ மேஜர் பவர் ஹவுஸ். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து சைனாக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க, சைனாவை நம்பி போகிறாங்க. பட் அந்த எல்லா கண்ட்ரிஸுமே வந்து யுஎஸ்ஏ சென்ட்ரிக்காக கொண்டு வரணுன்றது தேர்ட் பாயிண்ட் இந்த மாரலாகோ அக்கார்ட் படி. கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு என்னதான் யுஎஸ் டாலர் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் தி குளோபல் சப்ளை செயின், குளோபல் எக்கானமியை வந்து டிக்டேட் பண்ணுற செகண்ட் இடத்துல இருக்குது சைனா. ஸோ அது இருக்கிறதுனால வந்து யுஎஸ்ஏ லெவலில் ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸுமே வந்து யுஎஸ்ஏவை சுற்றி மட்டும்தான் நடக்கணும், வேற எந்த கண்ட்ரியுமே சுற்றி நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாரு. அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. ஸோ எல்லா விஷயங்களையுமே வந்து ஈவன் ஃபைனான்ஷியல் கேபிட்டலாக கூட யுஎஸ்ஏ தான் இருக்கணும், இன்னும் கூட மேலே போகணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ இதுதான் மாரலாகோ அக்கார்ட். ஸோ நம்ம எல்லாமே பார்க்குறது இந்த ட்ரம்ப் டாரிஃப் மட்டும் தான் பார்க்குறோம். அதை வச்சு தான் நியூஸில் எல்லாமே சொல்லுவாங்க. பட் மாரலாகோ அக்கார்டுன்னு ஒரு விஷயம் பின்னாடி நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து ட்ரம்ப் அப்ரூவ் பண்ணி தான் நடக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால அதில் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த டாரிஃப் விஷயங்கள், இந்த ட்ரேட் வார் விஷயம் எல்லாமே.
ஸோ இந்த மாரலாகோ அக்கார்ட் வந்து உண்மையிலே நடந்தால் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நிறையவே ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது. நான் சிம்பிளாக 2 எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாமே வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, இந்தியாவில் கூட நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களை வந்து யூஎஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் விஷயங்கள் வந்து நிறைய அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபோர்ட் மஸ்டாங் கார், அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். அந்த ஃபோர்ட் மஸ்டாங் கார் வந்து யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஃபோர்ட் கம்பெனி. அதோட ப்ரைஸ் யூஎஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $32,000. ஸோ $32,000 வந்து இந்தியன் ப்ரைஸ்க்கு இன்னைக்கு $1 is equal to 85 rupees. ஸோ 85 rupees நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 27 lakhs தான் வருது. ஆக்சுவலாக யூஎஸ்ல 32,000 விற்கிற அந்த கார் வந்து இந்தியாவில் அப்படியே செல் ஆச்சுன்னா 27 lakhs தான் விற்கணும். பட் இந்தியாவில் என்னன்னா பார்த்தீங்கன்னா 60% இம்போர்ட் டியூட்டி போடுறாங்க. $40,000 மேலே கம்மியாக இருக்கிற பொருட்களுக்கு 60% இம்போர்ட் டியூட்டி போடுறாங்க. ஸோ இந்த இம்போர்ட் டியூட்டி போட்டால் 45 lakhs மாறுது அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா 18% வேட் போடுறாங்க இந்தியாவில். ஸோ அதோட ப்ரைஸ் என்னவா மாறுதுன்னா 52 lakhs மாறுது. ஸோ 27 lakhs விற்க வேண்டிய கார் வந்து இந்த வேட்னாலையும் இம்போர்ட் டியூட்டினாலையும் வந்து 52 lakhs வந்து விற்குது. பட் அதுக்கப்புறம் நிறைய டாக்ஸஸ் ஆன் தி ரோடு வந்து கஸ்டமர் போய் வாங்கும்போது கிட்டத்தட்ட 75 lakhsக்கு தான் வந்து நீங்கள் ஃபோர்ட் மஸ்டாங் கார் இந்தியாவில் வாங்க முடியும். ஸோ 27 lakhs விற்க வேண்டிய பொருள் வந்து இன்னைக்கு 75 lakhs விற்குது. ஸோ இப்படி விற்கிறதுனால வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் யாருமே வந்து இந்த காரை வாங்குறது இல்லை. ஏன்னா யார் வந்து 75 lakhs கொடுத்து வாங்குவாங்க? அன்லெஸ் ஒரு ரொம்ப ரிச் பீப்புளாக இருக்கவங்க மட்டும் தான் வாங்குவாங்க, கோடீஸ்வரர்கள் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து யூஎஸ்ஏல விற்கிற அந்த காரை வந்து இந்தியாவில் வந்து அவங்களால சேல் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. பேசிக்காக என்னன்னா யூஎஸ் கார் மேனுஃபேக்சரர்ஸால இந்தியாவோட மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ண முடியல, அவங்களால வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல, ப்ராஃபிட் பண்ண முடியல. பட் இதுவே வந்து ட்ரம்ப் டிசைட் பண்ற மாதிரி இந்த மாரலாகோ அக்கார்ட் உண்மையில நடந்தா, லெட்ஸ் அஸ்யூம் தட் $1 is equal to 40 rupees. 40 rupees ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா வந்து இந்த எல்லா இம்போர்ட் டியூட்டி வேட்லாம் போக கூட அந்த காரோட பிரைஸ் வந்து 37 lakhs தான் வரும். ஸோ ஆனால் அதே கார் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 to 50 lakhs வந்து அதோட ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதே ஃபோர்ட் மஸ்டாங் காரை வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணால், ஸோ வந்து இந்தியன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் இந்த காரை வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, யூஎஸ்லேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற காரோட ப்ரைஸ் வந்து 50 lakhs. ஆனால் வந்து யூஎஸ்ல மேனுஃபேக்சர் ஆகி வர காரோட விலை வந்து 37 lakhsனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல மேனுஃபேக்சர் ஆன கார் தான் வாங்குவோம். ஏன்னா அதுதான் சீப்பர், 37 lakhs. ஸோ யூஎஸ் கம்பெனிஸ்க்கு நல்லாவே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். யூஎஸ் கம்பெனிஸால் வந்து இந்தியாவில் வந்து மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி மாரலாகோ அக்கார்ட் வந்து சக்சீட் ஆகி $, வேல்யூ வந்து குறைஞ்சதுன்னா யூஎஸ் கம்பெனிஸ்க்கு ரொம்பவே லாபம், யூஎஸ்க்கால நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கால் சென்டர் ஜாப்ஸ். நிறைய கால் சென்டர் ஜாப்ஸ் வந்து இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு, பங்களாதேஷ்க்கு, பிலிப்பைன்ஸ்க்குலாம் வந்து யூஎஸ்லேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து ஒரு கால் சென்டர் எம்ப்ளாயி வாங்குற பில் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல ரொம்ப அதிகம். இந்தியாவில் வந்து கால் சென்டர் பில் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து $6 தான். பட் அதுவே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து $20, ஆல்மோஸ்ட் 4 times இருக்கு யூஎஸ்ல ப்ரைஸ் வந்து. ஸோ அதனால தான் வந்து யூஎஸ் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட கால் சென்டர் வந்து இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்ம சின்ன கேல்குலேஷன் போடலாம். பில் ரேட் வந்து $6 சொன்னேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ ஒரு நாளைக்கு 8 hours வேலை பார்ப்பாங்க. ஸோ எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு $48 கிடைக்கும் இந்தியாவில் இருக்கிற கால் சென்டருக்கு. ஸோ அதுவே இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து 85 rupees ஒரு $. ஸோ 48 into 85 பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4,000 rupees வருது. அதாவது ஒரு எம்ப்ளாயி இந்தியன் கால் சென்டரில் வேலை பார்த்தா யூஎஸ்ல இருந்து 4,000 rupees கொடுக்குறாங்க. பட் இதுவே வந்து நாளைக்கு $, வந்து 85 rupees இல்லை 40 rupees மாறிடுச்சுன்னா இந்த ப்ரைஸ் வந்து 2,000 rupees மாறிடும். ஸோ அவ்வளோதான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2,000 rupees வச்சு வந்து அந்த எம்ப்ளாய்க்கு வந்து சம்பளம் கொடுத்து அந்த கால் சென்டரால் வந்து லாபம் பார்க்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவங்களோட அந்த கால் சென்டர் பில் ரேட்டை ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. மேபி $6, $10 இல்லை $15 கூட ஏற்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி $15 ஏற்றினாங்கன்னா யூஎஸ் கம்பெனிஸ் ரொம்பவே யோசிப்பாங்க, எதுக்கு அவங்க வந்து $15 கொடுத்து இந்தியன் கால் சென்டரை வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணணும். அவங்க $20 யூஎஸ்ல இருக்கிற ஆட்களே வந்து வேலைக்கு வைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னதான் வந்து இந்தியன் பீப்புள் வந்து நல்ல ஆக்சென்ட்டில் பேசினாலுமே இங்கே யூஎஸ் பீப்புள் வந்து அதை லிசன் பண்ணும்போது they will easily identify இது வந்து இந்தியன் பீப்புள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து யூஎஸ் பீப்புளே பேசும்போது they will have more trust. ஸோ யூஎஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு நம்ம வந்து இந்தியாவுக்கு ஆஃப் ஷோருக்கு பண்ணணும், எதுக்கு பங்களாதேஷ்க்கு ஆஃப் ஷோர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இது மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து யூஎஸ்ஏலே வச்சுப்பாங்க. ஸோ இது யாருக்கு அடின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட எக்கானமிக்கு தான் அடி. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிளில் மேனுஃபேக்சரிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு தான் அடி. செகண்ட் சொன்ன எக்ஸாம்பிளில் இந்த இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கும் அடி இருக்குது. நாட் ஜஸ்ட் கால் சென்டர்ஸ், ஈவன் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் HCL, Infosys, CTS எல்லா கம்பெனிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில் ரேட்னால வந்து நிறைய அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாரலாகோ அக்கார்ட் வந்து ஒரு பெரிய பிளான் ட்ரம்ப்போடது பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ அது நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டெப் தான். இந்த ட்ரம்ப் டேரிஃப் ஆரம்பிச்சு விட்டது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் அதை கொண்டு வர போகிறாங்க. அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து $, வந்து வீக்கெண்ட் பண்ணுறது. ஸோ இது நடக்குமா நடக்காதுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் நம்ம என்ன இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அன்சர்டன்ட்டியாக இருக்க போகுது. ஸோ மார்க்கெட்ஸ் அன்சர்டன்ட்டியாக இருக்கும்போது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்,
பாண்ட் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகும். கோல்டு வந்து மேலே போகும். ஸோ கோல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு டிஜிட்டல் கோல்டு இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா பிட்காயின். பிட்காயின் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம் எவ்வளோ பேடாக இருக்குது, நம்ம இதில் வந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் கொஞ்சம் பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த வேர்ல்ட் கரண்ட்லி. ஏன்னா இந்த மாதிரி டேரிஃப்ஸ், இந்த மாதிரி வந்து வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்லாம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆகும்போது we are all going to face a lot of challenges, lot of losses. எவ்வளோக்கு நம்ம அதிகமாக வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து லாஸஸ், அன்சர்டன்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப் அண்ட் டவுன் வாலட்டில தான் மார்க்கெட்ஸ் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் அ குட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் பிட்காயின். ஏன்னா பிட்காயின் வந்து இதெல்லாமே அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா பிட்காயின் வந்து கம்ப்ளீட்லி ரன்னிங் ஆன் பிட்காயின் நோட்ஸ் இன் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ அது யாருமே வந்து மாற்ற முடியாது, அதை வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ ட்ரம்ப் மாதிரி எத்தனை பேர் வந்தாலுமே பிட்காயின் இஸ் நாட் கோயிங் டு பி அஃபெக்டட். ஸோ பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரம்ப்போட டேரிஃப்னால மார்க்கெட்ஸ்லாம் அடி வாங்கி முடிச்சிருச்சா, இல்லை இன்னும் கூட நிறைய மார்க்கெட்ஸ் அடி வாங்க வாய்ப்பு இருக்கா, இந்த மாரலோவா கூட உண்மையிலே நடக்குமா, இதனால மார்க்கெட்ஸ் என்ன நடக்கும், உங்களோட தாட்ஸ் என்னது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.